அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 16/12/2024 காலை 9 மணி நிலவர வானிலை அமைப்பு. நேற்றைக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையான தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அது மேற்கு நோக்கி நகர்ந்தது. அந்த வேகம் கொஞ்சம் சற்று கூடியிருந்ததால் இது இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தற்பொழுதைய நிலவரப்படி அது இலங்கைக்கு நேர்கிழக்காக, அதாவது இலங்கையின் தெற்கு பகுதியில் அம்பேரா என்ற பகுதிக்கு நேர்கிழக்காகவும் திரிகோணமலைக்கு தென்கிழக்கு பகுதியாகவும் அது நிலவி வருகிறது. இப்போ தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி என்றே சொல்லலாம், கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது வரும் மணி நேரங்களில், அதாவது இதன் வேகம் சற்று கூடியிருந்ததால் நாம் நள்ளிரவு அப்படின்றது எதிர்பார்த்த அந்த மழைப்பொழிவினோட அந்த தாக்கம் அப்படின்றது இன்று மாலைக்கே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அப்படின்றது தொடங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படியே இல்லைனா அது நள்ளிரவுக்குள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை தொடங்கும். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுது நகர்றதுல தான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி குழப்பமான நிலை அப்படின்ற மாதிரி அந்த கணினி சார்ந்த அமைப்புகள் காட்டி கொண்டு வருகிறது. ஆனால் நம்மளோட அதாவது யூகத்தில் நம்ம சொல்கிறது இப்போ தற்பொழுதே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு இதுக்கு முன்னாடி ஃபைஞ்சல் நிகழ்வானது பார்த்திங்கன்னா அங்கே போகுது இங்கே போகுது அப்படின்ற மாதிரி ஆந்திரா அப்படி இந்த தமிழகத்தில் வராது அப்படின்ற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் இருந்தது பார்த்திங்களா. அதே போல் இப்போ தற்பொழுது இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நம்மளோட நிலைப்பாடு இது தமிழக கரையாக வருவதற்கு கிட்டத்தட்ட சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது, குளிரலைகள் அப்படின்ற இது தடுப்பு, அதாவது எப்பயுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் வாக்கில் பார்த்திங்கன்னா வட இந்திய குளிரலைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அது முன்னேறி போகுதோ அப்படின்ற மாதிரி தீவிரமடைந்தால் மட்டுமே அது தன்னை முற்பட்டு போகும் வடமேற்கு திசையில் அப்படின்ற மாதிரி. தற்பொழுதே உள்ளதில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை வந்தாலுமே அது சற்று வலிமை குறைவாக அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வெப்ப நீரோட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது அது நகர்வை பொறுத்தும், அது காற்றின் திசை வேகம் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அது நகர்றது இன்னும் கொஞ்சம் மாறுபடுமா அப்படின்றது தெரியும். ஆனால் தற்பொழுதைய உள்ள நிலைப்பாட்டில் அது சென்னைக்கு தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நிலைப்பாடு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட அப்படின்ற மாதிரி அளவுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் இதன் காரணமாக வட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, டெல்டா மாவட்டங்களில், அதாவது வடக்கு டெல்டாவுக்கு ஓகே ஓரளவுக்கு மழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. இது எந்த அளவுக்கு நெருங்கி வருதோ, அதாவது தெற்கு புறமாக வடக்கு போகாமல் தெற்கு தமிழகத்தின் மையப்பகுதி நாம் நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த புதுச்சேரிக்கு மையமாக வைத்து வடக்கு இல்லைன்னா தெற்காக இருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அது எந்த அளவுக்கு தமிழகத்தை ஒட்டி வருதோ அது தீவிரமடைகிறத பொறுத்து. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா வெப்பநீராவி காற்று அவ்வளோ ஒரு குவிதலாக இருக்குங்க. ஆனால் இது கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஏற்கனவே நல்ல 2 சுற்றால நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது, சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துது. இதன் காரணமாக மீண்டும் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுத்தும் அளவு கூட இந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். ஆனால் அது எந்த அளவுக்கு நகர்வை பொறுத்து எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தற்போதைய சூழ்நிலையில் வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வருது. அப்புறம் தென்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அது எந்த அளவுக்கு நகர்வை பொறுத்து முன்னேறி வருதோ அப்போ மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மேலும் அது தென் மாவட்டங்களுக்கும் எப்படி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம். இது சென்னை அருகே கரை கடந்தாலும் அது தெற்கு மேற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்மளுடைய கணிப்பு. கண்டிப்பாக அது நகர்வு சென்னை அருகே அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். சென்னைக்கு முற்பட்ட சென்னைக்கு அதாவது தெற்கு பகுதி அப்படின்ற முன்னாடி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தமிழகத்தில் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் போன்ற வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இது தற்போதைய வானிலை அமைப்பின்படி தான் நம்ம சொல்கிறது. அதாவது திருச்சிக்கு வடக்கு புறமாகவும் மற்றும் மயிலாடுதுறைக்கு, அதாவது நாகப்பட்டினத்திற்கு மழை தொடங்கினாலும் அது டெல்டா உள் மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு மழை இருக்கும், அப்புறம் சற்று விலகிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இந்த வானிலை அமைப்பு இருந்தால், ஆனால் அது எந்த அளவுக்கு நகர்றதை பொறுத்து ஆனால் மழைப்பொழிவு அப்படின்றது தீவிரமாகும். அது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வானது வடக்கு சென்றாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது 19-20 தேதி இல்லை, மீண்டும் ஒரு நாள் டெல்டாவுக்கு ஒரு வலுத்த மழை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது 21 தேதியில் ஏதாவது ஒரு நாட்களில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி மழைப்பொழிவுன்றது ஆனால் வட உள் மாவட்டங்கள் நல்லா கொஞ்சம் எச்சரிக்கையாக அப்படின்ற மாதிரி இருக்கணும். மழைப்பொழிவு குவிதல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரிகிறது. ஏன்னா இது நெல்லடுக்கோட்டு தெற்கு பகுதியில் போன வாட்டி இருந்த சிஸ்டத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தீவிர நிகழ்வு, தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு தீவிர நிகழ்வு இருந்தது. அதனால் வங்கக்கடல் நிகழ்விற்கு பார்த்திங்கன்னா ஒரு அளவான நீராவி காற்று வரும், அளவான மழை அங்கங்கே இருந்தாலும் அதீத கனமழை ஓரிரு இடங்கள் என்ற மாதிரி அறிவித்திருந்தோம். ஆனால் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கனமழை அப்படின்றது, அதாவது ஃபெஞ்சல் புயலுக்கு வந்த மாதிரி அந்த தெற்கு அரைக்கோள நிகழ்விலிருந்து வெப்பநீராவி காற்று ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் தெரிகிறது. இதனால் நமக்கு இப்போது அதாவது தமிழக கரையை ஒட்டி வந்தால் மழை அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அது தெற்கு ஆந்திரா மற்றும் சென்னைக்கு அப்படின்ற மாதிரி போனால் ஆந்திராவிற்கும் நல்ல ஒரு கனமழையும், சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு அதீத கனமழை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். வட மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு அதீத மழையெல்லாம் கொடுத்து இப்போ தான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் மழைப்பொழிவு நமக்கு தேவையான அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஆந்திர எல்லையோரம் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு நகரை பொறுத்து மழைப்பொழிவு அப்படின்றது அமையும். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி.